ஹாய்! எங்கே ரெடியாக இருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பக்கத்தில் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு பிளான் தான். ப்ரீ பிளான்ட் எதுவும் இல்லை. ஸோ யார் யார் போயிருக்கோன்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் திவ்யா ஃபேமிலி, அப்புறம் கார்த்தி அண்ணா ஃபேமிலி தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கார்த்தி அண்ணா ஃபேமிலி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் வெளியேருந்து பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. சரி கொஞ்ச நேரம் உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா கிட்ஸ் அமைதியாகவே இல்லை. ஸோ அவங்கள வச்சுட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி வாங்க உள்ளேயாச்சும் போய் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். விஹானுக்கு போனதுலேருந்தே அந்த ஜெயிண்ட் வீல் போயே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தா. இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆஸ் யூஷுவல் ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. 90s கிட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் ஷாப்பு, ட்ரெஸ்ஸு, ஷூஸு, செப்பல்ஸு, டாய்ஸு இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாகவே எக்ஸிபிஷன் போனால் இது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் போன எக்ஸிபிஷனில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்னோ ஹில்லு, மிரர் ஹவுஸு, அதுக்கப்புறம் பஞ்சி ஜம்ப் இந்த மாதிரி இதே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்தினா ஃபேமிலியும் வந்துட்டாங்க. வந்தோடனே ஏதோ குட்டி பையன் ஜீவன், சிவனி எல்லோரும் வந்தோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஜாலியாக எல்லா ரைடும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எங்கேம்மா போகிறோம்? சுத்த போகிறோம்மா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டாப்பே பண்ண முடியல. அஹானாவோட ஃபேவரட் ரைட். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாள். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டா. அவள் குழந்தையிலேருந்தே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாள். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நைட் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திவ்யா வீட்டுக்கே போயிட்டோம். அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் மார்னிங் அவங்க வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்கும். அதனால் என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடு. ஸோ அங்கே போகிறதுனாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. டக்கு, புறா எல்லாமே இருக்கும் அவங்க வீட்டில். அதே மாதிரி இப்போ புதுசாக திவ்யாவும் பிளான்ட்ஸு ரொம்ப செடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா. அதனால் புதுசாக கார்டன் ஒன்று செட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தா. ஸோ போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நிறைய புது புது செடியெலாம் வச்சுருந்தா. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப ஃப்ரெஷ் மார்னிங்காக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனாலே எப்போயுமே அக்கா இதை எடுத்துகிட்டு போங்க, அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கை நிறைய கொடுத்து அனுப்புவாள். ஒரு அம்மா வீட்டுக்கு போன ஃபீல் தான் வரும். அவள் என் கூட பிறக்கலனாலும் தங்கச்சின்றதை தாண்டியும் அம்மான்ற லெவலுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சுருவா அவளோட கேரிங்கில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்